ஒன் டே ஃபுல்லாக எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சேன்னா இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். அடுத்து வந்து பெர்ஃப்யூம் அப்படின்னாலே என்ன பண்ணுவோம், நம்ம எடுத்து விஸ்க்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே அண்டர்ஆர்ம்ஸில் தான் அடிப்போம் நம்ம. எனக்கு என்னென்னா இது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள். ஸ்ப்ரே பண்ணதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு உடனே கூட அதோட இது வந்து உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது பிடிக்குமா? எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வேறு பிராண்டில் வேறு ஃப்ளேவர் வந்து நான் நிறையா யூஸ் பண்ணி பழகிட்டேன். இது வந்து கம்மி. ஒரு சீசன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பெர்ஃப்யூம் இருக்கும். அதை வச்சு ஒரு கடையே வைக்கலாம், அந்தளவுக்கு இருக்கும். எங்கேயாவது போனேன் அப்படின்னா பெர்ஃப்யூம் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் எடுத்து ஸ்ப்ரே பண்ணி பார்ப்பேன். ஸ்மெல் நல்லா இருக்குது அப்படின்னா வாங்கிட்டு வந்துடுவேன். வீட்டிலே திட்டுவாங்க, என்னடா போன வாரம் தான் ஒன்று வாங்கினேன், இன்றைக்கி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எதுக்கு இவ்வளோ வச்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பெர்ஃப்யூம் வந்து நம்ம வந்து அடிக்ட்டுங்க. ஒரு கட்டத்தில் வந்ததுக்கப்புறம் தான் ஓகே பெர்ஃப்யூம்னா இப்படி தான் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி தான் பெர்ஃப்யூம் வாங்கணும், இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவே வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெர்ஃப்யூம் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் ஒன்று போட்டுட்டு நீங்கள் என்ன பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பெர்ஃப்யூம்னா என்ன அப்படின்னா ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஆயில், அதுக்கப்புறம் வந்து சம் ஆல்கஹால், அதுக்கப்புறம் வந்து வாட்டர் இல்லை கேஸ், இதோட காம்பினேஷன் தான் வந்து பெர்ஃப்யூம். ஓகே, இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் பெர்ஃப்யூம் இருக்குது. இதுதான் வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். நமக்கு என்ன பெர்ஃப்யூம் வேணும், நம்ம ஸ்கின்னுக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறத வச்சு தான் வந்து அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. அது வந்து அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் இருக்கு இல்லையா, அந்த பர்சன்டேஜ் அது எவ்வளோ வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து நமக்கு லாங் லாஸ்டிங். நம்ம வந்து மார்னிங் அடிக்கிறோம் அப்படின்னா நைட் வரைக்குமோ இல்லை ஈவினிங் வரைக்குமோ எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறது, அந்த இது நம்ம வந்து லாங் லாஸ்டிங் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பெர்ஃப்யூம் வந்து என்ன டைப் ஆஃப் பெர்ஃப்யூம் வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பிராண்டு ஸ்மெல் இதெல்லாம் வந்து செகண்டரிங்க. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து ஃபாஸ்டாகில் ரஷ்ங்கிறது வந்து எனக்கு சூட் ஆச்சு. இதுலேருந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பாடி ஸ்ப்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 or 2% தான் அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால இதோட டியூரேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஒரு 2 hours இந்த மாதிரி தான் வந்து டியூரேஷனுமே இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈடி டாய்லெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 to 8%. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வந்து மிக்சிங் இருக்கும். இது வந்து உங்களுக்கு அப்ராக்ஸாக ஒரு 6 hours கிட்ட வந்து அந்த டியூரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறது தான் ஈடி பெர்ஃப்யூம். ஸோ இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம், நிறைய பேருக்கு பிடிக்கும். கொஞ்சம் ஆஃபர்டபுளான ப்ரைஸ்லேயே இருக்கும். இப்போ நீங்கள் பாடி ஸ்ப்ரேன்னு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 100 rupeesலேருந்தே கிடைக்கும். அதுக்கப்புறம் ஈடி டாய்லெட் வந்தீங்கன்னா ஒரு 300 500 அந்த ரேஞ்சுக்குள்ளே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஈடி டாய்லெட்டி வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 700 650க்கு மேலே அந்த ரேஞ்சிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் மிக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னா 15 to 20% வந்து ஈடி பெர்ஃப்யூமில் வந்து அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலோட பர்சன்டேஜ் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அதோட டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ராக்ஸாக ஒரு 8 to 10 hours அந்த டியூரேஷனில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு மேலே இருக்கிறது தான் பெர்ஃப்யூம். ஸோ அந்த பெர்ஃப்யூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அபோவ் 20 to 30% வரைக்கும் அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 hours அப்ராக்ஸாக வந்து 12 hours கிட்ட வந்து அந்த ஸ்மெல் வந்து லாங் லாஸ்டிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பெர்ஃப்யூமை வந்து டைப்ஸ் வந்து நமக்கு லாங் லாஸ்டிங் வேணும் அப்படின்னா ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன வேணுமோ அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பெர்ஃப்யூம் அப்படின்னாலே என்ன பண்ணுவோம், நம்ம எடுத்து விஸ்க்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே அண்டர்ஆர்ம்ஸில் தான் அடிப்போம் நம்ம. பட் நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மோசமாக அடிப்பேன். ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன். நல்ல ஸ்மெல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாமின்னான்னு அடிப்பேன் புஸ்க்குன்னு. நான் அடிச்சுட்டு போய் ஒரு 5 to 10 minutes பார்த்திங்கன்னா அந்த இடமே யாரும் வர முடியாதுன்னு வச்சுங்களேன், அந்தளவுக்கு ஹார்டாக இருக்கும். என் வீட்டிலலாம் சொல்லுவாங்க, தலை வலிக்கிறா, எதுக்குடா இவ்வளோ அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஸ்ப்ரே பண்ணுவேன். பார்த்தா 1 weekலேயே காலி ஆகிடும் அதுவுமே. ஏன்னா அந்தளவுக்கு நான் அடிச்சிடுவேன், ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிடுவேன். பட் அப்புறம் போக போக தான் தெரிஞ்சது ஓகே பெர்ஃப்யூம்னா இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு இடத்துல இது தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா? நம்மளோட ஸ்கின்னில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பல்ஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணாலே போதும், நீங்கள் இந்த அளவுக்குலாம் நீங்கள் ஃபுல்லாக அடித்து பாட்டிலில் காலி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த இடம் ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணுறோம்ல, ஸோ இந்த இடத்துல, அப்புறம் நெக் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து காதுக்கு பின்னாடி, அப்புறம் ஜஸ்ட்டு இதிலலாம் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். அந்த டைமில் வந்து நம்ம அந்த ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லோலி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுங்க. செம்ம ஸ்மெல் இருக்கும், அது நல்லாயிருக்கும்.
இப்போ வந்து இன்னொரு டவுட் இருக்கலாம், எனக்கு வந்து ஷர்ட்டில் அடிக்கலாமா இல்லை என்னோடய ஸ்கின்னில் அடிக்கலாமா, ஸ்கின்னில் அடித்தா ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா? ஏன்னா இந்த டவுட்லாம் எனக்கு இருந்துச்சு. ஸ்கின்னில் அடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஏதாவது இருக்கா? நான் பாடி ஸ்ப்ரேன்னு சொன்னேன்னா ஓகே, அது பாடி ஸ்ப்ரேனா பாடியில் அடிக்கிறதா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசித்தேன். பட் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. என்ன உண்மை என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்த நீங்கள் வந்து கிராஸ் பண்ணுறீங்க, ஓகே, கிராஸ் பண்ணும்போதே எனக்கு வந்து ஸ்மெல் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட கிளாத்தில் அடிங்க. இல்லை எனக்கு ஸ்வெட் ஆகும்போது தான் ஸ்மெல் வரணும், என்னோடய ஸ்வெட்டிங் வந்து பேடாக இருக்கக்கூடாது, நல்ல ஸ்மெல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட இந்த மாதிரி நான் சொன்ன பல்ஸ் பாயிண்டில் அடிச்சிங்க அப்படின்னா, ஸ்கின்னில் அடிச்சிங்க அப்படின்னா அந்த டைமில் மட்டும்தான் பெர்ஃப்யூம் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் ஸ்மெல் வராது. உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷர்ட்லேயும் அடிச்சிக்கலாம். எனக்கு கேட்டால் பெஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டுலேயுமே அடிச்சிக்கலாம். ரொம்ப இல்லாமல் ஷர்ட்டில் கொஞ்சம் லைட்டாக, அதே மாதிரி நம்மளோட ஸ்கின்லேயும் அடிச்சிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஸ்கின்னில் அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த லாங் லாஸ்டிங்கிறது வந்து சீக்கிரமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஸ்வெட்டு அதிகமாகுது அப்படின்னா சீக்கிரமாக ஸ்வெட்டோட போயிடும் அது. பட் கிளாத்தில் அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்கும். உங்களுக்கு வாஷ் பண்ணுற வரைக்குமே கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இருக்கும். பட் நீங்கள் வந்து இதில் கிளாத்தில் அடிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஃப்ளேவர் நீங்கள் வாங்குறீங்க, ஸோ இந்த ஃப்ளேவரில் வந்து என்ன ஸ்மெல் வருதோ அதுதான் இருக்கும், வேறு எதுவுமே மாறாது. ஓகே, பட் நீங்கள் இதில் அடிக்கிறீங்க, உங்களோட ஸ்கின்னில் அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு யூனிக்காக ஒரு ஸ்மெல் வந்து ஜென்ரேட் ஆகும். நான்லாம் வந்து பக்கத்தில் பக்கத்தில் யாராச்சும் இருக்காங்க, அவங்க ஸ்மெல் நல்லா இருக்குது, பெர்ஃப்யூம் ஸ்மெல் நல்லா இருக்குது அப்படின்னா கேட்டுருவேன் ஓப்பனாகவே, என்ன பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே வாங்கிடுவேன். பட் ஆனால் இங்கே அந்த ஸ்மெல் வரவே வராது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்கின்னுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மெல் இருக்குது, நம்ம ஸ்வெட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மெல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம வந்து பெர்ஃப்யூமோட ஃப்ளேவரே வந்து சூஸ் பண்ணணும். நீங்கள் என்ன டைப்புங்கிறது வந்து ED பெர்ஃப்யூம் வேணுமா, ED டாய்லெட்டியா, இல்லை ஸ்ப்ரேவா, இல்லை பெர்ஃப்யூம் வேணுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது வந்து உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஃப்ளேவருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின் ஸ்மெல்லுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அப்போனா தான் வந்து அந்த பெர்ஃப்யூம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இல்லை அப்படின்னா வேஸ்ட்டு தான், நீங்கள் யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு தான். ஸோ அடுத்து வந்து என்னென்னா, எனக்கு வந்து நிறைய ஸ்வெட் ஆகுது, நான் அப்போ என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சேம் ஆல்ரெடி இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் உங்கள் ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி. பட் என்னோட சின்ன கிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஸ்வெட்டிங் அதிகமாகும்னா ஹார்டாக யூஸ் பண்ணாதீங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஃப்ளேவர் வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி அதுவே ஸ்ட்ராங்கு, உங்களோட இப்போ ஸ்வெட்டு ஸ்மெல்லு வந்துச்சு அப்படின்னா அது வந்து வேறு மாதிரி இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ வந்து உங்களுக்கு ஸ்வெட் அதிகமாகுது அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி மின்ட்டு அந்த மாதிரி வாட்டர் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, கொஞ்சம் மைல்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ஃபாஸ்டாகில் வந்து ரஷ்ஷுங்கிற ஒரு பெர்ஃப்யூம்ங்க. இது வந்து அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தல இதோட ஆல்கஹால் மிக்சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20+ இருக்கும். ஓகே, இது வந்து லாங் லாஸ்டிங் வரும். எனக்கு நான் வந்து ஆஃபீஸ் போகிறேன், ஒன் டே ஃபுல்லாக எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சேன்னா இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இல்லை ஜஸ்ட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் வெளில போகிறேன் அப்படின்னா இதில் வந்து பாருங்களேன், இது வந்து நான் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டு ஒரு 1 இயராக யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து இது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதுனால இது நான் யூஸ் பண்ணுறேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன், வெளில விட்டான்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த மாதிரி பாக்கெட் பெர்ஃப்யூம். இது வந்து எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னா, இப்போ எங்காச்சும் சும்மா லைட்டு, இது வந்து ED பெர்ஃப்யூம். ஓகேங்களா, இது வந்து ஒரு 8 hours கிட்ட வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஸ்மெல்லு இருக்கும். இந்த C1 இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இந்த இது. ஸோ இது வந்து நான் எங்கேயாச்சும் ஜஸ்ட்டு சும்மா வெளியில் எங்கேயும் போக மாட்டேன், எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த பெர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணுவேன், இந்த ஃப்ளேவர் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுவுமே அதே மாதிரி தான், OODன்னு சொல்லிட்டு இதுவுமே அந்த மாதிரி தான், அந்த லைக்கில் தான் இருக்கும். எனக்கு என்னென்னா இது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம சைட்டுக்கு அந்த மாதிரிலாம் போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். எங்கேயாச்சும் வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போகிறோம், ஸ்வெட் ஆகும், அந்த மாதிரினா இதை ட்ராவல் பண்ணுறோம், அந்த மாதிரினா இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக மைல்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்வெட் ஆகும்போது அவுட்புட் வந்து கொஞ்சம் இரிட்டேட் இல்லாமல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஸ்மெல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதுவுமே அதே மாதிரி தான், GO80. இது ரெண்டும் சாஃப்டாக இருக்கும், இது ரெண்டும் ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து இது, ஆஃபீஸ் போகும்போது ரெகுலராக யூஸ் பண்ணுறது இது யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஒரே இதாக வேண்டாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜஸ்ட்டு சும்மா எங்கேயாவது ஜிம்முக்கு போகும்போது இல்லை கிரவுண்டுக்கு ஏதாவது போனால் அந்த டைமில் மட்டும் லைட்டாக இது யூஸ் பண்ணிக்கிறது, ஃபர்ஸ்ட் லவ். இது வந்து வீட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக.
ஓகே, பெர்ஃப்யூம்க்கு வந்து என்னால் வந்து ரொம்பலாம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஈடி பெர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு 8 to 9 ஹவர்ஸ் வந்து கிடைக்குங்க. நம்ம வந்து எப்படி அது வந்து எந்த பிராண்டாக வேணா இருக்கட்டும், என்ன ஃப்ளேவராக வேணா இருக்கட்டும், அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு அதையே நம்ம எடுக்கலாம் அப்படின்னு வந்து நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. அது வந்து கரெக்டாக இருக்காது. நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள். ஸ்ப்ரே பண்ணதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு உடனே கூட அதோட இது வந்து உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ 5 மினிட்ஸ் அப்படியே சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் எங்கேயாவது போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா? ஸோ அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் அடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா அதோட ஸ்மெல்லே வேறு மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு பிடிக்காது. ஆனால் வந்து கொஞ்சம் போக போக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்மெல் தான் சூப்பராகவே இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? டெஸ்டரில் எடுத்து செக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட இதுக்கு வந்து என்ன செட் ஆகுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்துட்டு ஒரு ரவுண்ட் எப்படியே போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதான் ஒரு அஃபோர்டபுளானது அப்படின்னா ஈடி பெர்ஃப்யூம் தான். இதோட பெர்சன்டேஜுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. 8 ஹவர்ஸ் கிட்ட உங்களுக்கு இதை வந்து லாங் லாஸ்டிங் இருக்கும். 8 to 10 ஹவர்ஸ் அது வந்து அவங்களோட ஸ்கின்னோட ஸ்வெட் ஆகிற ஸ்மெல் அதை வச்சு இருக்குது. ஓகே. ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறதுக்கு நிஜமாலே ஐடியா ஏதாவது கிடச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிடுங்க.